சிக்கிம் இந்தியாவின் ஒரு பகுதியானது எப்படி என்று தெரியுமா? சுமார் 52 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 1974ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதியிட்ட தி ஹிந்து நாளிதழில் வெளியாகியிருக்கும் ஒரு செய்தி, சிக்கிமின் நாடாளுமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான ஆட்சி வேண்டுமென வாக்களித்ததாக கூறுகிறது. பல நூற்றாண்டுகளாக மன்னராட்சியின் கீழ் இருந்த சிக்கிம் 1975இல் இந்தியாவுடன் இணைந்தது. சிக்கிம் மன்னராட்சியிலிருந்து ஜனநாயகத்திற்கு சென்ற பாதை நீண்டதாகவும் சம்பவங்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. தி ஹிந்துவின் ஆவண காப்பகத்திலிருந்து இந்த சுவாரஸ்யமான வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். பல நூற்றாண்டுகளாக சிக்கிம் சோக்யால் என்ற அரச குடும்பத்தால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க காலத்தில் கூட சிக்கிம் தனது தனித்துவமிக்க அடையாளத்தை கைவிடவில்லை. 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த பிராந்தியத்தின் அரசியல் முகம் மாற ஆரம்பித்தது. 1950ஆம் ஆண்டில் இந்தியாவிற்கும் சிக்கிமிற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சிக்கிமின் பாதுகாப்பு, வெளியுறவு, வியூக ரீதியான தொடர்புகளை இந்தியா கட்டுப்படுத்த ஒப்புக்கொள்ளப்பட்டது. 1960களுக்கும் 70களுக்கும் இடையில் மன்னராட்சிக்கு எதிராக சிக்கிமிற்குள் அதிருப்தி அதிகரித்தது. கடைசியாக ஆட்சி செய்த மன்னரான சோக்யால் பால்தன் தோண்டும் நாம்க்யால் 1963இல் ஆட்சிக்கு வந்தார். 1973 வாக்கில் சிக்கிமில் மன்னராட்சிக்கு எதிரான போராட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தன. இதனை அடுத்து இந்த கலகத்தை அடக்க இந்தியாவின் உதவியை கோரினார் சோக்யால். ஜனநாயக சீர்திருத்தங்களையும் இந்தியாவுடன் நெருக்கமான உறவுகளையும் வலியுறுத்தி வந்த சிக்கிம் காங்கிரஸ் 1970களின் துவக்கத்தில் குறிப்பிடத்தக்க வலிமையை பெற ஆரம்பித்தது. 1974இல் நடந்த தேர்தலில் காசி லேந்துப் டோர்ஜி தலைமையிலான சிக்கிம் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இதனால் மன்னர் பதவி என்பது வெறும் மரியாதைக்குரிய பதவியாக சுருங்கியது. இந்தியாவுடன் முழுமையாக இணைய வேண்டும் என்ற அழுத்தமும் சிக்கிமிற்குள் அதிகரிக்க ஆரம்பித்தது. இருந்தாலும் சோக்யால் சிக்கிம் தனித்துவத்துடன் இருக்க வேண்டுமென விரும்பினார். விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் அவைக்கு கொண்டு செல்ல விரும்பினார். இந்நிலையில் 1975இல் பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட்டது. பெரும்பாலானவர்கள் மன்னராட்சியை நீக்கிவிட்டு இந்தியாவுடன் இணைவதற்காக வாக்களித்தனர். 1975ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைத்துக் கொள்ளப்பட்டது. காசி லேந்துப் டோர்ஜி அதனுடைய முதலாவது முதலமைச்சரானார்.